அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம மனுஷனோட இதயம், அதோட நோக்கம், அதோட செயல்பாடுகள் பத்தி ஒரு ஆன்மீக பார்வையா அலச போறோம். இது வெறும் உடற்கூறியல் சம்பந்தப்பட்டது இல்ல. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு பம்பிங் மெஷின் பத்தின பேச்சு இல்ல. நீங்க குடுத்திருக்கிற இந்த குறிப்புகள் இதயத்த நம்மளோட உள் உலகின் ராஜாவா உருவகப்படுத்துது. நம்மகிட்ட ஒரு ராஜ்யமே இருக்கு. அதுக்கு ராஜா தான் நம்ம இதயம். இந்த ஐடியாவே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ராஜ்ய உருவகத்துக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை கேள்வி கேட்கப்படுது இல்லையா இதுல? இதயம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? நம்ம உடல் உலகத்துல வேலை செய்ய படைக்கப்பட்டிருந்தாலும், இதயம் மறுமைக்காகவும், கடவுளை அறிஞ்சிக்கிறது மூலமா உண்மையான சந்தோஷத்தை அடையறதுக்காகவும் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. ம். இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. கடவுளை எப்படி நேரடியா தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு வழி அவரோட படைப்புகள புரிஞ்சுக்கிறது தான். ஆனா அந்த அறிவு வெறும் தகவல்களை சேகரிக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப அது ஒரு கருவி மாதிரி. கரெக்ட். அது ஒரு கருவிதான். அந்த கருவிய பயன்படுத்தி உண்மையான ஞானத்தை நோக்கி போறது தான் இதயத்தோட பயணம். அந்த பயணத்துல இதயம் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதும் ஒரு முக்கியமான படி. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? அப்போ நாம உலகத்தை பத்தி படிக்கிறது, சயின்ஸ் கத்துக்கிறது இதெல்லாம் இதயத்தோட பயணத்துக்கு உதவுற கருவிகள் தானே? நிச்சயமா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பூவ பாக்குறீங்க. அதோட அறிவியல் பெயர், அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அறிவோட வேலை. இது முக்கியம்தான். ஆனா இதயத்தோட வேலை அதோட நிக்காது. அந்த பூவோட அழகையும் அதோட நுட்பமான வடிவமைப்பையும் பார்த்து இத உருவாக்குன ஒரு சக்தி இருக்கணும்னு உணர்றது தான் இதயத்தோட வேலை. ஓ! அப்போ அறிவு பாலத்த கட்டுது, ஆனா இதயம் தான் அந்த பாலத்த கடந்து போகுது. அருமையா சொன்னீங்க. அதனால தான் நாம யாரு, நம்ம நோக்கம் என்னன்னு இதயம் புரிஞ்சுக்காம படைப்பாளிய முழுசா புரிஞ்சுக்க முடியாது. சரி, இப்போ இந்த குறிப்புகள்ல வர்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதயத்துக்குன்னு தனியா படைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது கேட்கவே ஏதோ போர் படம் மாதிரி இருக்கு. இது வெறும் உருவகமா இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா? இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இந்த குறிப்புகள் இதயத்தோட படைகளை 2 வகையா பிரிக்குது. ஒன்னு வெளிப்புற படைகள். இது நம்மளோட உடல் உறுப்புகள்ல இருக்கு. இதுல 2 தளபதிகள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் பேரு ஷஹ்வா, அதாவது ஆசை, பேராசை, தீராத விருப்பங்கள். ம். இன்னொருத்தர் கதப், அதாவது கோபம். கோபத்தை உணர்ச்சிகளோட இருப்பிடம்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஒரு நிமிஷம். இது எனக்கு கொஞ்சம் முரணா தெரியுது. நாம பொதுவா ஆசையையும் கோபத்தையும் ஜெயிக்க வேண்டிய எதிரிகளா தானே பாக்குறோம். ஆனா நீங்க அதை இதயத்தோட படைகள்னு சொல்றீங்க. அப்போ இதனால நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்கா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த உருவகத்தோட அழகே. ஆசையும் கோபமும் இயல்பிலேயே கெட்டதில்ல. அதுங்க 2 கட்டுப்பாடு இல்லாத குதிரைகள் மாதிரி. ஓஹோ! அத சரியா அடக்கி ஓட்டுனா உங்கள வேகமா இலக்குக்கு கொண்டு போகும். தரிகெட்டு ஓடவிட்டா பள்ளத்துல தள்ளிடும். உதாரணத்துக்கு உதாரணமா, நல்ல விஷயங்கள் மேல ஆசைப்படுறது தப்பில்ல, அநியாயத்தை கண்டு கோபப்படுறதும் தப்பில்ல. ராஜா, அதாவது இதயம், இந்த படைகளை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு முடிவு செய்யணும். அதுதான் விஷயம். அப்போ உட்புற படைகள்னா என்ன? உட்புற படைகளோட தலைமையாகும் நம்ம மூளை. இதுல கற்பனை, சிந்தனை, ஞாபக சக்தி, பழைய நினைவுகளை மீட்டு பாக்குறது, அப்புறம் வஹம்னு சொல்ற ஒரு விஷயம். வஹம் அது என்ன? அதாவது இப்படி நடந்தா என்ன ஆகும்னு ஊகம் பண்ற ஸ்பெக்குலேட்டிவ் சக்தி. இது எல்லாமே இதயத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற உள்நாட்டு படைகள். எனக்கு ஒரு விஷயம் இன்னும் முழுசா புரியல. கற்பனை, சிந்தனை எல்லாம் மூளையில நடக்குது. ஆனா அதை எப்படி இதயத்தோட படைகள்னு சொல்ல முடியும்? மூளைக்கும் இதயத்துக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு சூப்பரான கேள்வி. இந்த தத்துவத்தின்படி மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. அது தகவல்களை ப்ராசஸ் பண்ணும், யோசிக்கும், கற்பனை பண்ணும். ஆனா எதுக்காக யோசிக்கணும், எதை நோக்கி கற்பனை பண்ணணும்ங்கிற கட்டளைய, அந்த டைரக்ஷனை கொடுக்கறது இதயம்தான். ஓ, அப்படியா? ஆமா, இதயம் சந்தோஷமா இருந்தா மூளை நல்ல விஷயங்களை யோசிக்கும். இதயம் பயத்துல இருந்தா மூளை கெட்டதாவே கற்பனை பண்ணும். அதனாலதான் மூளையோட திறமைகள் எல்லாம் இதயத்தோட கட்டளைக்கு கீழே இயங்குற படைகளா பார்க்கப்படுது. புரிஞ்சுது. அப்போ நம்மளோட ஆசை, கோபம், சிந்தனை, கற்பனைன்னு எல்லாமே இதயத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த முழு அமைப்போட தலைவன் இல்ல அமீர் நம்ம இதயம்தான். இந்த உறவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அந்த ராஜ்ய உருவகத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். நிச்சயமா, இதுதான் இந்த குறிப்புகளோட மொத்த சாராம்சமே. இந்த உருவகத்தின்படி நம்ம உடம்பு ஒரு பெரிய ராஜ்யம், ஒரு நகரம்னு வச்சுக்கலாம். இந்த ராஜ்யத்தோட தலைநகரம் நம்ம ஆன்மா, அதாவது நஃப்ஸ்.
சரி. அந்த தலைநகரத்துல இருக்கிற அரண்மனையில தான் ராஜா இருக்கார். அந்த ராஜா தான் நம்ம இதயம். ராஜாக்கு ஒரு புத்திசாலி மந்திரி இருக்கார். அந்த மந்திரி தான் நம்ம அறிவு, அதாவது அக்கல். ஓகே. ராஜா, மந்திரி, ராஜ்யம். இது ஒரு நல்ல அமைப்பு மாதிரி தெரியுது. ஆனா இதுல சிக்கலை உருவாக்குற சில கதாபாத்திரங்களும் இருக்காங்க இல்லையா? ஆமா, இப்போதான் கதையில ட்விஸ்ட் வருது. இந்த ராஜ்யத்துல ஒரு கவர்னர் இருக்கார். அவர்தான் நம்ம ஆசைகள், அதாவது ஷஹவா. கவர்னர்? இந்த கவர்னர் ஒரு பொய்யர், குழப்பவாதி, தேவையில்லாம எல்லாத்துலயும் தலையிடுறவர், தன் இஷ்டத்துக்கு நடக்கிறவர்னு இந்த குறிப்பா அவரை வர்ணிக்குது. ம். அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்துக்கு ஒரு காவல்துறை தலைவரும் இருக்காரு. அவர்தான் நம்ம கோபம், அதாவது கதப். காவல்துறை? இவர் ரொம்ப மூர்க்கமானவர், எதையும் அழிக்க தயங்காதவர், கொடூரமானவர். இவருக்கு யோசிக்க தெரியாது, கட்டளைய நிறைவேற்ற மட்டும்தான் தெரியும். அடடா, இது ஒரு பெரிய குழப்பமான ராஜ்யம் மாதிரி தெரியுதே. ஒரு பொய்யான கவர்னர், ஒரு மூர்க்கமான போலீஸு, இது ஒரு தோத்துப்போன அரசாங்கம் மாதிரி இருக்கு. இந்த நிலைமையில ராஜா, அதாவது இதயம், எப்படி இந்த ராஜ்யத்தை நல்லபடியா ஆட்சி செய்ய முடியும்? இதுதான் உண்மையான சவால். இந்த ராஜ்யம் செழிப்பா இருக்கணும்னா ராஜா ரெண்டு விஷயத்த சரியா செய்யணும். ஒன்னு, எப்பவும் தன்னோட புத்திசாலி மந்திரியான அறிவோட கலந்து ஆலோசிக்கணும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமானது, அந்த பொய்யான கவர்னரையும் மூர்க்கமான காவல்துறையையும் முழுசா மந்திரியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும். சுருக்கமா சொன்னா, நம்ம ஆசைகளும் கோவமும் நம்ம அறிவோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். கரெக்ட், 100%. ஒருவேளை ராஜா அப்படி செய்யலன்னா என்ன ஆகும்? அவங்கவங்க இஷ்டத்துக்கு விட்டா என்ன விளைவுகள் ஏற்படும்? இந்த குறிப்புகள்ல அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ராஜா இந்த 2 பேரையும் கண்டுகொள்ளாம விட்டா அந்த நகரமே அழிஞ்சிடும். அழிஞ்சிருமா? ஆமா, அதாவது இதயம் தன்னோட ஆசையையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த தவறுனா ஆன்மா அழிஞ்சிடும். உள்ளுக்குள்ள ஒரு உள்நாட்டு போர் மாதிரி நடக்கும். உள்நாட்டு போரா? ஆமா, காவல்துறை வீதியில கண்டபடி மக்களை சுடும். கவர்னர் மக்கள் வரி பணத்தை சுருட்டி தம் பைய நிரப்புவார். கடைசியில ராஜ்யமே விழுந்துடும். இந்த உருவகம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? மன அழுத்தம், பதட்டம் மாதிரியான நவீன கால பிரச்சனைகளுக்கும் இந்த உள்நாட்டு போருக்கும் தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கு. இந்த குறிப்புகளே அதை சொல்லுது. எப்போ ஒருத்தர் தன்னோட கோபத்தையும் ஆசையும் அறிவோட கட்டுப்பாட்டுல வைக்கிறாரோ அப்ப அவரோட மனநிலை ரொம்ப ஸ்டேபிள் ஆகுது, உடம்பும் ஆரோக்கியமாகுது. அப்படியா? ஆமா, மன அழுத்தம், பதட்டம் மாதிரியான கோளாறுகள் நீங்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு மக்கள் அனுபவிக்கிற பல மனநல பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்களோட உள் ராஜ்யத்துல கவர்னரும் போலீஸும் தரிகட்டு ஆட்டம் போடுறதான்னு சொல்லலாமா? 100%. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், புரியும். நீங்க டயட்ல இருக்கீங்க, ஒரு பேக்கரி பக்கமா நடந்து போறீங்க. உடனே உள்ள இருக்கிற கவர்னர், அதாவது ஆசை, கத்துவார். அதுவும் அந்த கேக், அத சாப்பிடு, நீ இதுக்கு தகுதியானவன்னு. ம். ஆனா அப்போ மந்திரி, அதாவது அறிவு, அமைதியா சொல்லுவார், அதுல 800 கலோரி இருக்கு, இந்த வார டயட் மொத்தமா வீணாயிடும்னு. சரி. இந்த 2 பேரோட பேச்சையும் கேட்டு இறுதி முடிவை ராஜா, அதாவது இதயம் எடுக்கணும். இதுதான் நம்ம உள் ராஜ்யத்துல தினமும் நடக்கிற அரசியல். இந்த ஒழுங்குமுறை தவறும்போது மனசும் உடம்பும் கடுமையா பாதிக்கப்படுது. அறிவுக்கும் இதயத்துக்கும் உள்ள உறவை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? மந்திரி சொல்றத ராஜா அப்படியே கேட்கணுமா? ஒருவேளை மந்திரி தப்பான ஆலோசனை கொடுத்தா என்ன பண்றது? அதாவது மந்திரி மட்டும்தான், அவர் ராஜா கிடையாது. ஓ, மந்திரி மட்டும்தான். ஆமா, மந்திரி எல்லா டேட்டாவையும் நல்லது கெட்டதையும் ராஜா முன்னாடி வைப்பார். ஆனா இறுதி முடிவு ராஜாவோடது. காரணம், இதயத்துக்கு வெறும் தர்க்கத்தை மீறின ஒரு ஞானம், ஒரு புரிதல் இருக்கு. மந்திரி டேட்டாவை கொடுப்பார், ஆனா ராஜா கிட்ட தான் ஞானம் இருக்கும். அப்போ ரொம்ப புத்திசாலியான மந்திரி, அதாவது அறிவு, ஒரு முட்டாள் ராஜாவுக்கு, அதாவது இதயத்துக்கு சேவை செய்ய வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரொம்ப படிச்ச அறிவாளியான ஆட்கள் கூட சில சமயம் உலகத்துக்கே பேரழிவை ஏற்படுத்துற முடிவுகளை எடுக்க காரணமா? மிகச்சரியா சொன்னீங்க. அவங்களோட அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கலாம், அவங்க மந்திரி ரொம்ப திறமையானவரா இருக்கலாம். ஆனா அவங்க ராஜா, அதாவது இதயம், தப்பான முடிவை எடுக்கிறார். ஏன்னா அவரோட இதயம் பேராசையாலேயோ அகங்காரத்தாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கு. உள் ராஜ்யத்துல குழப்பம் இருந்தா அது அவங்க வெளி உலக செயல்கள்லயும் நிச்சயம் பிரதிபலிக்கும். சரி, இந்த உரையாடல்ல பலவீனங்களுக்கு அடிபணியறது பத்தியும் சாத்தான் எப்படி நம்மள தப்பான வழியில கொண்டு போறாங்கிறத பத்தியும் வருது. நல்லது செய்யறது ஒரு தேர்வு, ஆனா தீமைக்கு அடிபணியறது ஒரு சரணடைதல், அதாவது கேபிச்சுலேஷன் சொல்லப்படுது. இதை எப்படி அந்த ராஜ்ய உருவகத்தோட இணைச்சு பார்க்கறது? இது அந்த ராஜ்ய உருவகத்தோட இணைச்சா இன்னும் தெளிவா புரியும்.
சாத்தான்ங்கிறது வெளியே இருந்து படையெடுத்து வர்ற எதிரி இல்ல. பின்ன அவன் ஒரு வெளிநாட்டு உளவாளி மாதிரி. அவன் நேரா ராஜா கிட்ட பேச மாட்டான். ராஜ்யத்துல யார் பலவீனமானவரோ யார் ஊழல்வாதியோ அவங்க காதுல தான் போய் ஓதுவான். நம்ம கேஸ்ல அது அந்த கவர்னர். ஆமா, அந்த கவர்னர், அதாவது ஆசை. அந்த உளவாளி கவர்னர் காதுல போய் ராஜா ஒரு பலவீனமான ஆளு, மந்திரி ஒரு முட்டாள், நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலான்னு ஆசைய தூண்டி விடுவான். அப்போ சரணடைதல்னா என்ன? சரணடைதல்னா ராஜா, அதாவது இதயம், தன்னோட இறையாண்மைய அந்த ஊழல் கவர்னர் கிட்ட ஒப்படைக்கிறது. சரி, நீ சொல்றதுதான் சரி, உன் இஷ்டப்படி செஞ்சுக்கோன்னு சொல்றதுதான் சரணடைதல். இஸ்லாமிய இறையல் படி மனுஷன் இயல்பிலேயே பாவி கிடையாது. அவன் நல்லதை தேர்வு செய்யற சக்தி கொண்டவன். ஆனா சாத்தான் அவனோட பலவீனத்தை பயன்படுத்தி அவனோட பலத்தை மறக்கடிக்கிறான். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்பொழுது என்னால முடியாது, எனக்கு திறமை பத்தாதுன்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுதான் உங்க பலத்தை மறக்கடிக்கிற முயற்சி. அந்த பலவீனத்துக்கிட்ட நீங்க சரணடைறது தான் தீமை. அப்போ மனச்சோர்வு, பதட்டம் மாதிரியான உணர்வுகள் எல்லாம் இந்த சரணடைதலோட விளைவுகளா? ஆமா, இந்த குறிப்புகள் அதையும் சொல்லுது. நீங்க உங்க ராஜ்யத்தை சரியா நிர்வகிக்காம ஊழல் கவர்னரோட கையில கொடுத்தா என்ன ஆகும்? குழப்பம் வரும். மக்கள் போராட்டத்துல இறங்குவாங்க, ராஜ்யத்துல அமைதி இருக்காது. அதே மாதிரிதான் மனசோர்வு, பதட்டம்ங்கிறது உங்க உள் ராஜ்யத்துல நடக்கிற மக்கள் போராட்டம். ராஜா பலவீனமாகி தப்பான ஆளுங்க கையில ஆட்சியை கொடுத்ததோட விளைவுதான் அது. அப்போ இந்த உரையாடலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் எச்சம் சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னா, நம்மளோட அறிவு நம்ம வாழ்க்கையோட சிஇஓ கிடையாது, அது ஒரு கன்சல்டன்ட் மட்டும்தான். உண்மையான சிஇஓ நம்ம இதயம்தான். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த சிஇஓ யாருடைய ஆலோசனையை கேட்கிறார்? குறுகிய கால லாபத்தை மட்டுமே காட்டுற ஊழல் கவர்னரான ஆசையா, இல்ல நீண்ட கால வளர்ச்சியை பத்தி யோசிக்கிற புத்திசாலி மந்திரியான அறிவையா? அருமையா தொகுத்து சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த குறிப்புகளோட மைய கருத்து. இந்த உள் நிர்வாகத்தை நாம எப்ப சரியா செய்யறோமோ அப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா, ஆன்மா அமைதியா இருக்கும். உள்நாட்டுல அமைதி இருந்தாதானே ராஜாவால வெளிநாட்டு உறவுகள் பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். ஆமா, உண்மைதான். அதே மாதிரி உள்ளுக்குள்ள அமைதி வந்தாதான் இதயத்தால அதோட உண்மையான நோக்கமான இறைவனை அறிஞ்சுக்கிற பயணத்தை நிம்மதியா தொடங்க முடியும். இன்னைக்கு நாம கேட்ட இந்த உருவகத்தை வச்சு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ராஜ்யத்துல உண்மையில முடிவுகள் எடுக்கிறது யாரு? உங்க மந்திரி மட்டும்தானா? இல்ல உங்க கவர்னரும் போலீஸும் கட்டுப்பாடே இல்லாம இயங்கிட்டு இருக்காங்களா? உண்மையான ராஜாவான உங்க இதயம் எல்லார் பேச்சையும் கேட்டு ஒரு இறுதி முடிவு எடுக்குதா, இல்ல அது வெறும் பார்வையாளரா ஓரமா உட்கார்ந்திருக்கா? இந்த சமநிலையை மாற்றி அமைக்கிறது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரக்கூடும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.